உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா முதல்ல நல்ல தூக்கமே இருக்காது. தூக்கம் கெட்டு போயிரும். கண்ணு ஒரே எரிச்சலா இருக்கும். கண்ணு எப்பவுமே நல்ல குளிர்ந்த பார்வைய குடுக்கும். ஆனா சூடு அதிகமாயிருச்சுன்னா கண்ண திறந்து பார்க்கவே முடியாது. கண்ணு எரிஞ்சுகிட்டே இருக்கும். தூங்கணும்னு நெனச்சு கண்ண மூடுனா கூட நமக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு கண் பார்வையில ஒரு பெரிய பிரச்சனை. அடிக்கடி வயித்து வலி வர ஆரம்பிச்சுரும். நீங்க குழந்தைங்கள எல்லாம் பாருங்க, சூடு பிடிச்சிக்கிச்சு, வயித்து வலி வந்துருச்சு, அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சேன் அப்படின்னு கிராமத்துல சொல்றத நம்ம கேட்கிறோம். அப்ப வயிற்று வலி ஏற்படும், ஒத்தை தலைவலி ஏற்படும். இதை தாண்டி உடல்ல அங்கங்க கொப்பளங்கள் ஏற்படும். முகத்திலேயும் சின்ன சின்ன சின்னதா கொப்பளங்கள் வரும். இதை சூடு கட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்படும். அதுக்கப்புறம் தலையில் அப்படியே ஒரே பாரமா இருக்கும். மூளை சரியா வேலை செய்யவே செய்யாது. ரொம்ப கோபம் வரும். மண்டை சூடு பிடிச்சவன்டா அவன், எவ்வளோ கத்துறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மண்டையில் உஷ்ணம் ஏற 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 கோபம் வந்தால் அதுக்கப்புறம் பல வியாதிகள் பின்னாடியே வர ஆரம்பிக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள். மலம் சரியா போகாது, மலச்சிக்கல் ஏற்படும். சிறுநீர் கழிக்கும் போது நிறைய எரிச்சல் இருக்கும். சிறுநீர் பாதைகளில் சின்ன 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 சின்னதாக இன்ஃபெக்ஷன் ஆகி அது பின்னாடி பெரிய பிரச்சனைக்கு கொண்டு நம்மளை ஆளாக்கிறோம். முதல்ல நல்லா தலைக்கு குளிக்கணும். பலரும் பண்ற பெரிய தப்பு தலைக்கு குளிக்கிறதே கிடையாது. நான் அதுக்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். தலைக்கு தினம்தோறும் நாம தண்ணி ஊற்றி குளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடல் சூடு சமநிலையில் இருக்கும். அதனால தான் தூங்கி எழுந்த உடனே குளிக்கணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்ததா தேங்காய் எண்ணெய். இந்த தலையில தேங்காய் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதுவும் செய்கிறதே கிடையாது. தலையில எண்ணெய் வைக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியம் எதுவுமே இல்லை. அன்றாடம் நம்ம தலைக்கு குளிக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றி உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்க, உடல்ல சூடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கும் தலையில எண்ணெய் தேய்ச்சி சீவுறதுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கணும். அடுத்து உணவுல சீரகம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். சீரக தண்ணி காலையில் எழுந்த உடனே நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா உடல் சூட்டை சரியாக அதை வச்சுக்கும். அதுக்கு பேரே சீர் அகம். அகத்தை சீராக பராமரிக்கக்கூடிய பொருள். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜீரக தண்ணி குடித்தா அது எனக்கு ரொம்ப சளியாயிடும் அப்படின்னா, உங்கள் உடம்பு என்ன பாகில் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. உங்கள் உடம்பு சூடான உடம்பா கண்டிப்பான முறையில் நீங்கள் குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு உடம்பு ரொம்ப குளிர்ந்த உடம்பு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை மாற்றிக்கங்க.